அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். நேற்று 27ஆம் தேதி தவேகா தலைவர் விஜய் அவர்கள் கரூரை விஜயம் செய்தார். உலகமே அதிர்ந்து போகக்கூடிய துயர நிகழ்வு ஒன்றை நிகழ்த்திவிட்டு தனி வானூர்தியில் தப்பித்து சென்று சென்னையிலே பதுங்கி கொண்டார். கரூர் காசா நகரம் போல காட்சியளிக்கிறது. இஸ்ரேல் குண்டு வீசி குழந்தைகளும் பெண்களும் ஆண்களும் முதியவர்களும் கொல்லப்பட்டதை போன்று விஜய் என்ற தவேகா தலைவர் கரூர் விஜயம் கரூரை காசாவாக மாற்றியிருக்கிறது. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று தன் தொண்டர்களை உருவாக்கிய பேரறிஞர் அண்ணா அவர்களை தொடர்ந்து தமிழகத்தை ஆளுகிற திராவிட இயக்கங்கள் எத்தனையோ மாநாடுகளையும் பேரணிகளையும் வரலாற்று சிறப்புமிக்க பேரணிகளையும் மாநாடுகள் நடத்தியிருக்கிறது, ஊர்வலங்களை நடத்தியிருக்கிறது. எந்த உயிர் பலியும் ஆனது கிடையாது. எத்தகைய நிகழ்ச்சி ஏற்பாட்டிலும் குறைபாடும் கிடையாது. அவைகளுமே வரலாற்று சிறப்பாக அமைந்திருந்தன. சினிமாக்காரர் தனக்கு இருக்கிற ரசிக கூட்டத்தை ஆதாரமாக வைத்து மக்களிடம் இருக்கிற கவர்ச்சி மோகத்தை முதலீடாக மாற்றி அரசியல் களத்திற்கு வந்ததோடு தொடர்ந்து அவர் நடத்திய துவக்க விழா மாநாடு, அறிமுக மாநாடு, பின்னர் மாவட்டங்கள் தோறும் பரப்புரை என்று மக்களை சந்திக்க புறப்பட்ட விஜய் தனது தொண்டர்களுக்கு எந்த உபதேசமும் செய்தது கிடையாது. ஒவ்வொரு மாநாட்டிலும் உயிர் பலி. ஒவ்வொரு மாநாடு முடிந்ததும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்கள் சேதம். மாநாடு நிகழ்கிற இடத்தில் குடிநீர் கிடையாது, இயற்கை உபாதை கழிப்பதற்கு இடவசதி கிடையாது. யாரும் எக்கேடும் கெட்டுப்போ நான் மேடைக்கு வரும்போது ஆயிரக்கணக்கான பக்த கிறுக்கர்கள், ரசிக கிறுக்கர்கள் விசிலடிக்க வேண்டும், கட்சி துண்டுகளை வீசி எறிய வேண்டும். அதை தலையில் கட்டி கொண்டு தலைவன் அங்கே எங்கே நடமாட வேண்டும். ஆண்களும் பெண்களும் விசிலடித்து கூத்தாடுகின்ற காட்சியை ரசித்து பார்த்து அதில் புலகாயுதம் அடைந்த நடிகர் விஜய் இன்னும் தன்னை அரசியல் தலைவராக பரிணாமம் எடுத்துக்கொள்ளவில்லை என்பதற்கு இது மிகப்பெரிய சான்று. கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாதவர், தன் தொண்டன் தனது ரசிகன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து செயல்படக்கூடியவர். அவன் புத்திசாலியாகவோ அறிவாளியாகவோ ஒழுக்கசீலனாக இருந்துவிடக்கூடாது என்பதிலும் அவர் குறியாக இருக்கிறார். அவர் சமீப காலமாக திருச்சியில் ஆரம்பித்த பரப்புரையில் இருந்து எவ்வளோ பெரிய அயக்கத்தனத்தை செய்திருக்கிறார் என்றால், திட்டமிட்டே காவல்துறை கொடுத்த விதிமுறைகள் எல்லாம் மீறி நிபந்தனைகள், காவல்துறை இந்த தேதி இத்தனை மணிக்கு இந்த இடத்தில் உங்கள் தலைவர்கள் வர வேண்டும், பரப்புரை முடித்துவிட வேண்டும், நீங்கள் வாகன அணிவகுப்பு கூடாது, நீங்கள் ரோட் ஷோ நடத்தக்கூடாது என்றெல்லாம் அவர்களுக்கு விதிகளை விதித்திட போதும் கொஞ்சம் கூட அதை பொருட்படுத்தாமல் தனக்கு இருக்கிற பெரிய மக்கள் சக்தி இருப்பதாக தன்னை காட்டிக்கொள்வதற்காக திட்டமிட்டே தனது கட்சிக்காரர்களுக்கு, தனது ரசிகர் மன்றங்களுக்கு உத்தரவிட்டு மீடியாக்களை விலைக்கு வாங்கி முழு கவனத்தை, ஒட்டுமொத்த நாட்டின் கவனத்தையும் தன் பக்கம் திருப்புவதற்காக நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தார். வேண்டுமென்றே சாலைகளை முழுமையாக ஆக்கிரமிப்பது, திட்டமிட்டு ஆக்கிரமிப்பது, நிகழ்ச்சி திடலை போய் சேருவதற்கு
வேண்டுமென்றே காலதாமதம், மணிக்கணக்காக காலதாமதம் படுத்தி தன் ரசிகர்களையும் நடிகன் என்ற காரணத்தினால் வெறி பிடித்து அலைகிற அப்பாவி பைத்தியக்கார மக்களையும் அவர்களுடைய பலகீனத்தை உணர்ந்து கொண்டு அவர்கள் சினிமா மோகத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை வைத்து அவர்களை நீண்ட நேரம் காக்க வைத்து நிகழ்ச்சி திடலிலே 1000 பேர் இருக்க வேண்டிய இடத்தில் 5000 பேரை கொண்டு 5000 பேர் 10,000 பேரை திணித்து தனக்கு பெரிய மக்கள் சக்தி இருப்பதாக காட்டுவதற்காக திட்டமிட்டே இந்த இதை தொடர்ந்து செய்து வந்தார். அது திருச்சியிலே ஆரம்பித்தார். ஆனால் அப்பொழுதே காவல்துறை கடுமையாக எச்சரிக்கை செய்தது. காவல்துறை எந்த விதிமீறல்களையும் அவர்கள் மதிக்கவில்லை. அதை தொடர்ந்து மீண்டும் பரப்புரையை செய்து கொண்டே வந்தவர் நேற்று கரூரிலே அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை தாண்டி 3.5 மணி நேரம் கழித்து வருகிறார். மக்களிடத்திலே வேண்டுமென்றே இந்த மீடியாக்கள் தாவேக்கா கொடுக்கிற காசுக்காக நக்கி தின்கிற சில மீடியாக்கள் அவன் ஏர்போர்ட்டில் இருந்து வந்து அங்கேருந்து புறப்படுல இருந்து காரில் ஏறி அங்கே நடந்து வருவதை எல்லாம் அங்கே வாகனம் வருவதை எல்லாம் காமிச்சு வீடுகளில் உள்ள பெண்களும் ஆண்களும் லோக்கல் இருக்கிற ஆண்களும் பெண்களும் போகலியா 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 விஜய் வந்து விட்டார், விஜய் வந்து விட்டார், வாங்க 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 வாங்க, போகலியா போகலைன்னா ஊரே அம்மனமாக போகுது, நீ மட்டும் ஏன் வேட்டி கட்டியிருக்க, நீ மட்டும் ஏன் கோமணம் கட்டியிருக்க, நீ மட்டும் ஏன் சேலை கட்டியிருக்க, வா ஊரே அம்மனமாக போகுது, வா வா என்று சொல்வதை போன்று மீடியாக்கள் வீடுகளிலே லைவ் காட்சி என்று அழைத்தார்கள். இந்த மோகத்திலே பச்சை குழந்தைகளை, பாலிருந்தும் குழந்தைகளையும் பள்ளிக்கூடத்து குழந்தைகளையும் இந்த தாய்மார்கள், அப்பா இளம் தாய்மார்கள், குறிப்பாக இளம் தாய்மார்கள் விஜய் மீது கொண்ட வெறித்தனமான மோகத்தால், வெறித்தனமான பைத்தியக்கார மோகத்தால் கொண்டு வந்து அவர்கள் குடிக்க தண்ணீர் இல்லாமல் கொதிக்கிற வெயிலில் ஜன நெருக்கம், சுவாசங்கள், மனிதனுடைய ஆயிரக்கணக்கான மனிதர்களுடைய சுவாசம் உள்ள வருது. எதை பற்றியும் கவலைப்படாமல் இந்த வழிகடனை பார்ப்பதற்காகவே நின்று தவித்தார்கள். அவர்கள் தவிப்பை உணர்ந்து கொள்ளாத விஜய் ஏழை ஏறினவுடனே நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறானே வெளிய, எப்படி நல்லா இருக்க முடியும்? தான் மட்டும் குளிரூட்டப்பட்ட ஏசி வாகனத்தில் உட்கார்ந்துக்கிட்டு சோசா தண்ணி குடிச்சிட்டு கூல்ட்ரிங்க் குடிச்சிக்கிட்டு உள்ளே கழிவறையை வச்சுக்கிட்டு 5 மணி நேரம் வெயிட் பண்ணால் ஒருவனுக்கு யூரின் வந்தால் கூட பெண்ணு போக முடியுமா? ஒரு குழந்தை திடீரென்று உள்ள கூட்டத்தில் நுழைஞ்சாச்சு, அந்த குழந்தைக்கு திடீரென்று பசித்தாலோ மூச்சுத்திணறல் வந்தால் வெளியேற முடியுமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? உன் பைத்தியகார கூட்டம்தான் சாலையை 100 பேர் இடத்துல 300 பேர் 500 பேர் ஏறி நிற்காம், மரங்கள் ஏறி நிற்காம், மின்சார கம்பல் மேலே ஏறுதான். உலகத்திலேயே ஐக்கியத்தனமான ஒரு பேரணி நடத்திட்டு ஈவியில் போய் நாங்கள் பேரணி நடத்துகிற காரணத்தால் மின்சாரத்தை கட் பண்ணிடுங்கன்னு எழுதி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு கேவலமான கூட்டத்தை, சுயமரியாதை இல்லாத, கட்டுப்பாடு இல்லாத, ஒழுக்கம் இல்லாத குடிகார கூட்டத்தை, ரசிக போதையை ஏற்படுத்துகிற கூட்டத்தை உருவாக்கி வச்சுட்டு இதன் விளைவு என்னாச்சு? தாங்க முடியல. உலகமே திரும்பி பார்க்குற நாடாக தமிழ்நாடாக மாற்றிட்டோம். தமிழ்நாடு சாதனைகளால், திராவிட கட்சிகளினுடைய சாதனைகளால் தமிழ்நாடு உலகத்திலே திருப்பி பார்க்கப்பட்டது. ஆனால் இன்னைக்கு முட்டாள்களின் கூடாரமாக தமிழ்நாடு ஆக்கி காமிச்சிட்டோம். காரணம் சினிமா மோகம், வெறி, சினிமா கற்பனைகளை எல்லாம் நிஜம் என்று கருதுகிற ஒரு மோசமான வாலிப கூட்டம். உயிரோடு இருக்கும்போது அவனுடைய கட்டவுட்டிற்கு பால் ஊற்றுகிற மோசமான சூழல் நடிகர்களுக்கு பின்னால். ரஜினிகாந்த் ஒரு பாட்டு பாடுதார், என் ஒரு துளி வேர்வைக்கு ஒரு துளி தங்க காசு கொடுப்பது தமிழ் அல்லவா. இவனுங்க வேர்வை சிந்தினா, யார் நடிகை பிள்ளை வேஷம் போட்டு வேர்வை சிந்தினா ஒரு துளி வேர்வைக்கு ஒரு துளி தங்க காசு. நீ நாளும் நெருப்பில் கடந்து நாயா உழைத்தாலும் ஒரு நாளைக்கு 500 ரூபா சம்பளம் கிடையாது. அப்படி சினிமா பைத்தியங்களை உருவாக்கி வைத்து அவர்கள் இந்த கூட்டத்தை அடிமைப்படுத்தி விஜய் கடைசியில் கரூரை காசாவாக மாற்றிவிட்டார். இவர் நோக்கமே என்ன பாருங்க, நோக்கம் என்ன பாருங்க. இவன் வசத்துக்கு ஏற்பதான் மக்களை சந்திப்பான். சனிக்கிழமை தோறும் திட்டமிட்டு நோக்கம் தெளிவாக சொல்கிறான்.
குழந்தைகள், பள்ளிக்கூட குழந்தைகள் விஜயை பார்க்க ஆசைப்படும். தான் ஆசைப்பட்டால் தன் அம்மாவை கூட்டிகிட்டு வரும், தான் ஆசைப்பட்டால் தன் தகப்பனை கூட்டிகிட்டு வரும், நண்பனை கூட்டிகிட்டு வந்துடுவான். ஒரு திட்டமிடல், செயற்கையாக கூட்டத்தை உருவாக்குவதற்கு ஒரு திட்டமிடல். ஏனென்றால் சினிமா மோகம். நடிகன் வருகிறான், நடிகன் வருகிறான், நடிகன் வருகிறான். இந்த நடிகை பெயரை பார்க்கணுங்கிற வெறி பிடித்து மக்கள் மரத்து உச்சியிலையும் பில்டிங் கட்டடங்கள் மேலையும் ஆணும் பெண்ணும் வெட்க உணர்வு இல்லாமல் கொஞ்சம் கூட இவனும் ஆஃப்டரால் இவன் ஒரு மனிதன் தானடா. நான் கூட முகத்தில் பவுடர் போடாமல் போவேன். இவன் ஃபேஸில் மூஞ்சியில் பவுடர் அடிச்சுக்கிட்டு சினிமாவில் தன்னை கதாநாயகனை காட்ட ஏமாத்துறவன், தனது பணத்தைத்தானே நம்பியும் வாழ்க்கை எம்ம பணத்தை நம்பி வாழ்க்கை நடத்துகிறவன் இவன் என்று அலட்சியப்படுத்த தெரியாமல் அவன் மீது வைத்த மோகத்தின் காரணமாக திட்டமிட்டு சனிக்கிழமை வந்து கூட்டத்தை வேணுன்னே கொண்டு வந்து காவல் நிலையத்தில் போய் எப்படி அனுமதி கேட்கிறது? அனுமதி கேட்கும்போதே விவரமாக கேட்குறது. காவல்துறை சொல்லும், அகண்ட பகுதியில் 4 முறை 3 முறை சந்திக்கிற பகுதியில் வைக்கிங்க, அப்படின்னா டிராஃபிக் இன்னும் டவுட்டு கரெக்டாக இருக்கும் என்பது காவல்துறை சொன்னால், இல்லை நாங்கள் சொல்கிற இடத்துல எங்களுக்கு கொடுங்க, இல்லைன்னா திமுக ஆட்சி சதி செய்யுது, திமுக வந்து எங்கள் வளர்ச்சியை கண்டு பொறாமப்படுது, வைத்தெரிச்சப்படுது, சும்மா அதிருது, தாவக்கா பேர சொன்னாலே அதிருது என்று மக்கள்கிட்ட, அதுவும் இந்த இவன்கிட்ட காசு வாங்குகிற சில மீடியாக்களை வச்சு அதை வேணுமென்றே ஒரு டிபேட் வச்சு திமுக அரசு தாவக்கா கண்டு அதிர்கிற பயப்படுகிறதா, அவருடைய பிரச்சாரத்திற்கு காவல்துறை மூலமாக முட்டுக்கட்டை போடுகிறதா என்று சொல்லி வேணும்னே மக்கள்கிட்ட கிளப்பி விட்டு கடைசியில் பார்த்தா 1000 பேர் நிற்க வேண்டிய இடத்துல 10,000 பேரை கொண்டு உள்ளே நிறுத்துறது. 10,000 பேர்னு காவல்துறையிட்ட அனுமதி வாங்கிட்டு திட்டமிட்டு ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கு 5,000 பேர் 30,000 பேரை திட்டமிட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கானுங்க. அப்போது நீங்கள் கூட்டிகிட்டு வந்தேல்ல, கூட்டிகிட்டு வந்தேன்னா உனக்கு தெரியும் 30,000 பேர் அசம்பிள் ஆகிற இடம், இந்த இடம் கெப்பாசிட்டி தாங்காது. ஏற்கனவே கடந்த மாநாட்டில் பசியும் பட்டினியுமா மயக்கத்தில் நிறைய பெண்கள் விழுந்துட்டாங்க, தூக்கிட்டு போயிருக்காங்க, இது மட்டுமல்லாது நகைகள்லாம் பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பிறகு கூட அயோக்கியர்கள் நீங்கள் எப்படிடா இந்த இடத்துல இந்த பண்ணினீங்க? விஜய் என்ற ஒரு முகத்துக்காக மட்டும் நீங்கள் இன்றைக்கி இழந்திருக்க இழப்பு எவ்வளோ தெரியுமா? தமிழகமே உயிரிழப்பு, பொருளிழப்பு, என்ன நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு அமைதியை நிலைகுலைந்து போயிருக்கு. எல்லாத்தையும் மேலாக என் தமிழகத்தின் கண்ணியம், கட்டுப்பாடு, சுயமரியாதையே உலகத்தில் கவிழ்ந்து மண்ணோடு மன்னன் ஆக்கிட்டான். மண்ணோடு மண்ணனை ஆக்கிட்டு மக்கள் செத்து மடிதான், ஆம்புலன்ஸை தூக்கிட்டு ஓடுறான். இவன் சேஃபாக கார் எடுத்துட்டு தப்பிச்சு ஓடி போய், சரி விமான நிலையத்துக்கு போனேன்ல, விமான நிலையத்தில் உன்னை பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து ஒரு கேள்வி கேட்டாங்களே, நீ அங்கே சொல்லு, எனக்கு பேச முடியல, மயக்கம் வருது, என் கண்ணு முன்னாடியே நான் நேசித்த மக்கள் வந்து அப்படியே செத்து மடிகிறாங்க, நான் என்னால் அதுக்கு என்ன வார்த்தை சொல்லனே தெரியறதுக்கு மேலே ப்ளீஸ் என்னை கேட்காதீங்க என்று சொல்லியிருந்தா கூட நியாயம் இருக்குது. நீ தப்பிச்ச பிழைச்சன்னு சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் தப்பிச்சு ஓடி சென்னைக்கு போய் அங்கேயும் நீ எப்போதும் போகிற வாகன அனுப்பு இல்லாமல் ரகசியமாக காரில் போய் பனையூரில் போய் படுத்துக்கிட்டு என் நெஞ்சு நொறுங்குகிறது, என் தமிழ் மக்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன், தமிழ் மக்கள் நீ நேசிக்கலை, அந்த மக்கள் தான் பைத்தியக்கார பயலாக உன்னை நினச்சிட்டான். இந்த தமிழ்நாடு வந்து கல்வியில் தரத்தில் உயர்ந்துட்டுன்னு அப்பப்போ திராவிட கட்சிகள் வந்து பேசுது. அது எனக்கு இப்போ இல்லைன்னு எனக்கு ப்ரூஃப் ஆகுது. என்னென்னா இப்படி பைத்தியங்களை உருவாக்கின பிறகு கல்வினா என்னங்க? கல்வினா என்ன? வாட் இஸ் கல்வி? கல்வினா என்ன? நீங்கள் படிக்கிற 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு டிகிரி, மாஸ்டர் டிகிரி மட்டும்தான் கல்வியா? உண்மையான கல்வி என்ன? உண்மையான கல்வியை யார் போதிச்சுக்கணும்? இது சுயமரியாதை இயக்கங்கள் நடத்துகிற ஆட்சி என்றால் இந்த ஒரு ஆண் மகனுக்கு, பெண்ணுக்கோ ஆணுக்கோ பள்ளிக்கூட பருவத்தில் சுயமரியாதை என்ன? ஹூ இஸ் த ஆக்டர்? நடிகனா யார், நடிகைனா யார், அவங்க ஒரு ரோல் என்ன? ஏன் கேரளாவில் இது நடக்க மாட்டேங்குது? தமிழ்நாடு சுயமரியாதை பூமி என்றால் எங்கே மட்டும் இது நடக்கு? அப்போ என்ன சுயமரியாதை பூமியை நீங்கள் உருவாக்கிட்டீங்க? இவ்வளோ பைத்தியத்தை உருவாக்கி வச்சுருக்கான். இவருக்கு துணை போகிற மீடியாக்கள் ஆண்டவன்ட்ட பதில் சொல்லணும். மீடியாக்கள் அவன் பனையூர்லேருந்து காரில் ஏறும்போதே கிளம்பியாச்சு, மக்களே வாங்க 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 வாங்க. இந்த நியூஸ் 7 சேனலில் மேலே மெயின் நைட்டு இவ்வளோ சம்பவம் நடந்துகிட்ருக்கு. கீழே வந்து லெட்டர்ஸ் போடுவாங்கல்ல, ஸ்க்ரோலிங் போடும்போது விஜய் கரூரில் பேசிய பரப்புரை என்ன அப்படின்னு அதை பிட்டாக போட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே வந்து உயிர்களை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க மக்களை காப்பாற்றுறதுக்கு.
அப்போ எந்த அளவுக்கு விஜய்க்கு விசுவாசமாக சில மீடியாக்கள் செயல்படுது, அந்த மீடியாக்கள் உருவாக்கிய போலியான இந்த செயற்கையான ஈர்ப்பு தான் மக்களை கொண்டு கொலைக்களத்தில் விட்டுட்டு, நான் தெளிவாக தமிழகத்தில் ஒரு காசாவை கண்ணு முன்னாடி பார்க்க என்னால் 12 குழந்தை 12 குழந்தை சில பிள்ளைகள் தகப்பனை இழந்துட்டு அப்படியே அழுது, அப்பா அப்பான்னு அழுது. டேய், முதல்வர் சைடு கொடுத்தாலும் எல்லாம் தாங்காதுடா, சமமாகாதுடா. நீ என்ன நெஞ்சு உருக்கும் மயிறு உருக்குன்னு சொன்னாலும் தாங்காதுடா. அப்பா அப்பான்னு அழுகிற குழந்தைக்கு அந்த தகப்பனை விட சிறந்த ஆரம் என்னடா வந்துட முடியும்? நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், டேய் உங்கள் அப்பன் தான்டா ஹீரோ, டேய் உன் தகப்பன் தான் ஹீரோ. இவன் ஹீரோ கிடையாதுடா, இவன் சொந்த தாய் தப்பனை விரட்டி அடித்தவன்டா, பொண்டாட்டி பிள்ளைய விரட்டி அடித்தவன்டா, இவன் ஹீரோ கிடையாதுடா, அவங்க தகப்பன் தான்டா ஹீரோன்னு சொல்லுவேன். ஆனால் அந்த ஹீரோவை, இந்த போலி ஹீரோவை பார்த்துட்டு இன்றைக்கி மனைவியும் பிள்ளைகளையும் அனாதையாக விட்டுட்டு அவர் போயிட்டார். பாருங்கள், குழந்தைகள் அழுகிற காட்சிகளை பாருங்கள். சில தம்பிமார் அண்ணன் இழந்ததையோ, அண்ணன் தம்பி இழந்ததையோ, தாய் பிள்ளை இழந்து தவிக்கிற காட்சி, இதெல்லாம் என்ன போர்க்களமாடா இது? டே, இது போர்க்களமா? யுத்த களமாடா தான் சொன்னேன். காசா இஸ்ரேலில் அடிக்காம்பாரு குண்டு, அங்கே தான் குழந்தைகள் கொல்லப்பட்டு, தாய் ஒரு பக்கம், பிள்ளை உடல் ஒரு பக்கம், எத்தனையோ குழந்தைகளை காணலை. லாஸ்ட் வரைக்கும் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க. காவல்துறையை நான் ரொம்ப தமிழக காவல்துறையை பாராட்டுதல். நீண்ட பொறுமையும் கடமை உணர்வோடு காவல்துறை செயல்பட்டுருக்கு, கடமை உணர்வோடும். ஏன்னா அவங்க இமோஷனே ஆகலை, அந்த இடத்துல இமோஷனே ஆகலை. சில போலீஸ் தான் குழந்தைகளெல்லாம் தூக்கிட்டு ஓடுறாங்க. முதல்ல அறிய வேண்டாமா? அந்த இடத்துல மயக்க ஆன உடனே நடிகர் விஜய் என்ன பண்ணுறான்? அந்த இடத்துல என்ன பண்ணுறான்? தண்ணி பாட்டை தூக்கி போடுதான். நல்லா கவனிங்க. ஏற்கனவே இந்த ரசிக பைத்தியக்கார அடிமை நாய் கூட்டம் அவன் எண்ணத்தை போட்டால் அது பிடிக்க 100 பேர் கேட்ச் பிடிப்பான். ஏன்னா அவன் கைப்பட்டதை வேணுங்கிறதுக்கிடையே நான் பைத்தியங்களை உருவாக்கி வச்சுருக்கான். அவன் அமர்ந்த நாற்காலியில் 2 சைடு உட்கார்ந்துட்டு இது விஜய் அமர்ந்த நாற்காலின்னு சொல்லி செல்ஃபி எடுக்கிற பைத்தியக்கார பரதேசி கூட்டத்தை உருவாக்கி இருக்கும்போது, குழந்தைகள் தண்ணீருக்காக மூச்சிடல் ஆகும்போது நடிகர் விஜய் தன் கையிலேருந்து பாட்டிலை வீசினா, இந்த ரசிக பயல்கள் என்ன செய்வான்? இவர் கீழே விழுந்தவனுக்கு போடுதாரா அல்லது மக்களுக்கு போடாது சாவி பிடிப்பான். அதான் பைத்தியமாயிட்ட. ஒரு பெண்ணு சொல்லுதா, என் புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். புதிய தலைமுறை 2 நாளைக்கு முன்னாடி பேட்டி எடுத்தாங்க ஒரு அம்மாட்ட. ஏம்மா என்ன 1.5 வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்கா, அந்த குழந்தைக்கு என்னமா தெரியும்? கணவனும் சேர்ந்து சொல்லலாம், இல்லை நான் தான் பிள்ளைகள். 1.5 வயசு குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு இந்தா பாரு விஜய், அதுக்கு மயரா தெரியும், விஜய்னு மயரா தெரியும். இன்னும் அவன் போய் படுத்துருவான். நீ நெஞ்சில் அடித்து அழுதான் உன் பிள்ளை வரப்போகிறது கிடையாது. நீங்கள் நெஞ்சில் அடித்தால் உன் தந்தை உங்களுக்கு கணவன் வரப்போகிறது கிடையாது. நெஞ்சில் அடித்தால் பிள்ளைக்கு தகப்பன் வரப்போகிறது கிடையாது. இப்பவும் பாருங்கள், சில மீடியாக்கள் அவனுக்கு முட்டு கொடுத்து பேசுவான். அவர் ரொம்ப நல்லவர். டேய், தன் தொண்டர்களை சீர் செய்ய முடியாது, நீலாம் தலைவனுக்கு நீலாம் லாய்க்காடா? நான் ஆரம்பத்திலே சொல்லேன், நீ நல்லவனாக இருந்தால் குடிகார பையன் அங்கே வரக்கூடாதுன்னு முதல்ல சொல்லு. 2வது சொல்லு, டேய் நான் நிற்கிற இடத்துல தாய்மார்கள் வர்ற இடம், குழந்தைகள் வர்ற இடம், எவனும் என்னிடம் 100 மீட்டர் தூரத்தில் எவனும் வரக்கூடாது. நீ உண்மையான என் தொண்டனாக இருந்தால் நீ அதை செய்யணும். என்னைக்கா நீ சொல்லியிருக்கியா? என்னைக்கா ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்கியா? நீனே வேணும்னே துக்ளக் படத்தில் சொல்லுவான், அதை செய்யாதே மன்னா, அவனை கல்லால் அடித்து கொள்ளாருன்னா கல்லால் அடித்து கொள்ளுன்னு அர்த்தம். அவனை விடுதலை செய்யுங்கள் அப்படின்னா அவனை சிறையில் அடைக்குன்னு அர்த்தம். நீ என்ன செய்கிற? வேணும்னே நான் இங்கேருந்து மதுரையிலேருந்து ஷூட்டிங் போகிறேன், அதனால் என்னை யாரும் பின்தொடரக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் ஷூட்டிங் போகிறேன், எல்லாம் பின்னாடி வாங்க. நீ இந்த மாதிரி மக்களை மூளையை செலவே செய்து ஒரு ரசிக கூட்டத்தை திட்டமிட்டு பணத்தை செலவழித்து உன் பின்னாடி பெரும் படை இருப்பதாக மக்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக மீடியா விலைக்கு வாங்கி தொடர்ந்து செய்கிறாய். அதன் விளைவு, ஐயோ பச்சை குழந்தை போயிட்டடா, டே எதிர்கால சந்ததி போயிருச்சு. சில தாய்க்கிடே ஒத்த பிள்ளைகளையே வயிற்றை தச்சிருக்காடா, ஒரு பிள்ளைக்கு மேலே வேண்டாம் என்று வயிற்றை தச்சு வச்சிருக்கா. அவளுக்கு எப்படா அடுத்த குழந்தை பிறக்கும்? முட்டா பேலை எப்படா குழந்தை பிறக்கும்? நீ தமிழகத்தை முதல்வர் ஆகணும் உனக்கு ஆசையா? எம்ஜிஆர் நீ வாரிசாடா? எம்ஜிஆர் நீ ஒன்னாடா? எம்ஜிஆரை பற்றி உனக்கு என்னடா தெரியும்? அவருக்கு இல்லாத ரசிகராடா? ஒரு தடவை கூட எம்ஜிஆர் மக்களுக்கு தொல்லை கொடுத்து மேடைக்கு வந்ததே கிடையாடா. கலைஞராக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், அவங்க சொற்பொழிவுகளாக கேட்பது ஆயிரக்கணக்கான மக்கள். கலைஞர் அண்ணா பேச்சை கேட்கறதுக்கு காங்கிரஸ்காரனும் அண்ணா திமுகனும் மாட்டு கட்சிக்காரனும் 10,000 பேர் நிற்பான்.
ஆனால் அந்த தலைவர்கள் மக்களுக்கு தொல்லை கொடுக்காமல், சத்தமில்லாமல், குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட இராணுவம் மாதிரி கன் டயத்தில் பின்னால் கூடி வந்து ஃபுல் சேஃபாக வந்து இறங்கிட்டு மக்களோட மக்களாக பேசிட்டு மக்களுக்கு தொல்லை கொடுக்காமல் கலைந்து சென்று விடுவார். அவர்கள் மக்கள் தலைவர்கள். அவர்கள் மக்கள் தலைவர்கள். நீ யாருன்னா, நீ நடிகன், நீ ரசிக கூட்டத்தின் தலைவன். ரசிக கூட்டத்தின் தலைவன். பெண் பிள்ளைகளை எப்படி இது பெண் பிள்ளைகளை எப்படி உருவாக்கியிருக்க நீ? பெண் பிள்ளைகளை எல்லாம் அவர் தான். அவர் வேறு என்னங்க வேணும்? அவர் தாங்க எங்கள் தெய்வம். என் புருஷனுக்கு மேலே, எங்கள் தகப்பனுக்கு மேலே. அவள் எங்கள் அண்ணா, உங்கள் நொண்ணா, உங்கள் வண்டியை எடுத்துகிட்டு பறந்து ஃப்ளைட்டில் போயிட்டான். அவர் என்ன செய்வார்? அவர் தாண்டா செஞ்சான், அவன் தாண்டா பொறுப்பேற்கணும். நல்லா கேட்டுக்கோ, தலைவன் யார் தெரியுமா? புகழ்வன் மாலை வந்தாலும் கழுத்தில் வாங்கணும், செருப்படி போட்டாலும் கழுத்தில் வாங்கணும். ரெண்டையும் சமமாக பார்க்குறோம் தான் தலைவன். நீ என்ன செஞ்சுருக்க அந்த இடத்துல? குறைந்தபட்சம் நீ அந்த இடத்துல நின்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஒன்று அடித்து விரட்டிடுவானுங்க மக்கள். ஒருத்தவன் மேலே பாஞ்சிட்டான்னா ஒட்டுமொத்த கூட்டம் பாஞ்சிருக்கும். நல்ல வேளை நீ சேஃபாக காவல். அதான் எனக்கு தமிழக காவல்துறை உண்மையிலே ரொம்ப 100% பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 100% இல்லை, 1000% பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இல்லைன்னா அந்த இடம் வேறு லாண்ட் ஆர்டர் இஷ்யூ ஆகிருக்கும். என்னடா இது? உன் தலைவனை தாண்டா பார்க்க வந்த, ரோட்டில் செருப்பு பார்த்தியாடா? ரோட்டில் 10,000 செருப்பு கிடக்கடா. அட பரதேசி போயிடா. யுத்த களத்துக்காடா வந்தீங்க? யுத்த களத்துக்காக வந்தீங்க நீங்கள்? அவன் தான் உங்கள் ஆட்சியில் ஜனநாயக போர் அப்படிங்கான. ஜனநாயக போர் யார்? உங்களை வச்சுட்டு குடிகார பயில்க, பெண்களை மதிக்காத உங்கள் ஆண் சொல்லுதான். விஜய் சொல்லுதான். என்ன சொல்லலாம் இருந்தாலே? பெண்கள் பாதுகாப்பு இல்லை. என்னடா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டீங்க? என்னடா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டீங்க? ஒரு பெண்ணு 4 பொண்ணு செயினை போனதில் அத்து தூர போட்டான், பிக் பேட் அடிச்சுட்டு ஓடி போயிட்டான். இப்போ பெண்கள் கணவனை இறந்து விதைவாக நிற்காங்களே, தாயை இழந்து பிள்ளைகள் நிற்கிற, பிள்ளைகள் இழந்து தாய் நிற்கிறாள, அவளை உனக்கு பெண்ணாக தெரியலையா? இப்போ பெண்கள் பாதுகாப்பு என்னடா நினச்சிக்கிட்டே நீ? தமிழகம் வந்து இந்தியாவிலே நம்பர் 1டா பெண்கள் பாதுகாப்பில். முட்டாப்பையில் காரணம் தெரியுமாட்டா? காவல்துறை பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, இந்த நாட்டில் வந்து ஆட்சியாளர்கள் வந்து சரியான அறிவை போதிச்சிருக்கான். ஆனால் அதெல்லாம் வந்து சினிமா மோகத்தால் எங்கள் பிள்ளைகளை கெடுத்து நாசம் பண்ணி எங்கள் முஸ்லீம் பிள்ளைகளோ தலை தெறிக்க அலையுது. தலை தெறிக்க அத்து போட்டு தலையில் முக்கானை கழட்டி போட்டு வெறி பிடிச்சி அலையுதுங்க. நினச்சாலே தலை சுற்றுது. இதுக்கு தனியாக நான் சப்ஜெக்ட் வச்சுக்கிறேன். அது எங்கள் சமுதாயமாக இருக்கா பேச, இது பொதுவாக பேசுகிறேன். என் பேச்சில் காரம் காட்ட எல்லாம் இருக்கும். எத்தனை இருந்தாலும் அந்த உயிருக்கு பலிக்கு சமமாக ஆகாது. நான் உனக்கு எதை நன்மை என்று நாடுகிறாயோ பிறருக்கும் நாடவரை முஸ்லீமாக முடியாது. இங்கே அல்லாஹுடைய தூதர் எங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. அதனால் நான் நன்மை நாடுற என் மனசில் அதை நான் வெளிப்படையாக நான் பேசுகிறேன். என் மேலே எந்த விமர்சனம் வந்தாலும் அவன் கத்தியா தவக்கா கட்சிக்காரன் என்ன பண்ணி எனக்கு அது டோன்ட் கேர். நீ எவனா நல்ல எவனாதான் சரிதான், நீ முடிஞ்சால் அந்த 30 உயிரை திருப்பி கொண்டு வாடா. 111 பேர் சீரியஸாக அட்மிட் ஆகிருக்காண்டா. 111 பேருடா. அதில் என்ன உடல் உபாதை வந்தாலும், உடல் உறுப்பில் பாதிப்பு வந்தாலும் நீ கொடுக்குற பணம் போதுமாடா? பணம் உயிருக்கு சமமாகுமா? உடல் உறுப்புக்கு சமமாகுமாடா? இந்த நஷ்டடையெல்லாம் வந்து எப்படின்னா அதெல்லாம் 3ஆம் பட்சம்டா. விஜய், நீ நன்றி கட்டவன், நீ நல்லவனா இருந்தால் ஒன்றே ஒன்று செய். இந்த தமிழகத்துக்கு நான் முஸ்லீம், நான் கையெடுத்து கும்பிடக்கூடாது. ஒன்றே ஒன்று கேட்டுக்கிறேன், தயவுசெய்து நீ எல்லாம் பொது வாழ்க்கையை விட்டு ஓடி தியேட்டரில் அடி, விசில் அடி, பேப்பரை பறக்க ஓடு, என்ன சட்டையை கிழிங்க, தலைவால் நீங்கள் பால் குடம் எடுங்க, என்ன பாலாபிஷேகம் பண்ணுங்க, ரோட்டில் ட்ரம்ஸை போட்டு தேட்டரை முன்னே அடித்து ஆடி கூத்தாடி தொலைங்கடா. இங்கெல்லாம் வராதிங்கடா. இங்கெல்லாம் வர ஜனநாயக நாட்டில் எவன் வேணாலும் வரலாம் தான்டா. ஆனால் நீ எல்லாம் ஜனநாயகத்தை காப்பாற்ற ஆள் கிடையாது. ஏன்மாடா? மக்களை மதிமைக்கு தான் சுகமாக இருந்து மக்களை அடிமைப்படுத்தி நீ தன்னுடைய அரசியல் தலைவனாக தன்னை அடையாளம் காட்டன்னு நினைக்க. கூட்டம் சேர்ந்தனால மட்டுமே உனக்கு இந்த சவுடால் பேச்சில் வருதுன்னு சொன்னால், திராவிட இயக்கங்கள் பார்க்காத கூட்டம் கிடையாது, நடத்தாத பேரணி கிடையாது, நடத்தாத மாநாடு கிடையாது. சிறுவர் அரங்கம், மாணவர் அரங்கம், மாணவியர் அரங்கம், சட்ட அரங்கம், கருத்தரங்கம், உலக அரங்கம் என்று அரங்கங்களே பிரித்து மேஞ்சவங்க அவங்கெல்லாம். அப்படி செக்டாரை உருவாக்கி வச்சுருக்காங்க. அவர்கள் யார் இந்த மாதிரி கீழ்த்தரமாக நடந்ததில்லை. கலைஞர் வந்தாலோ அங்கேருந்து டாக்டர் கலைஞர்னு குரல் கொடுப்பாங்க, டாக்டர் கலைஞர்னு கத்துவாங்க. அவர் வருவார், என் இனிய உடன்பிறப்புகளேன்னு சொல்லி பேசுவார். அவ்வளோதான். அந்த இடத்துல சப்ஜெக்டுக்குள்ளே போயிடுவார். அதுக்கப்புறம் இந்த தலையை பிடிச்சிக்கிட்டு மேடையில் வந்து தாவரத்தை வைக்கிறது. எம்ஜிஆர் ரூபா என் ரத்தத்தின் ரத்தமான உறவுகளே பாரு, முடிஞ்சது. மக்கள் கொஞ்சம் நேரம் விசிலடிப்பு அனல் போகிறாங்க. அப்புறம் அவங்க சைலண்ட்டாக உட்காந்துரு. ஏன்னா ஆல் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த பேரறிஞர் அண்ணா அவர்கள் கட்சியுடைய மோட்டோ என்ன வச்சாருன்னு கேட்டால், கடமை கண்ணியம் கட்டு. உனக்கு என்னடா மோட்டோ இருக்குது? உங்களுக்கு என்னடா இருக்குது? எங்களுக்கு எல்லாம் அண்ணன் தான், எல்லாம் எங்கள் அண்ணன் தான்.
படிக்க தெரியாது, சொந்தமாக 5 நிமிஷம் பேச தெரியாதவன் நீ வந்து எங்கள் மக்களை கொன்று குவிச்சிட்டடா. நான் சொல்லுவேன், நீ தான் காரணம். அருணா ஜெகதீஷனுடைய விசாரணை ஆணையத்தை தமிழக அரசு பிறப்பித்திருக்கு, உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இந்த விசாரணை போர்க்கால அடிப்படையில் இருக்கணும். சும்மா ஜவ்வு போட்டு இழுத்து அடிச்சுட்டு நீங்கள் பேக்டோர் வழியாக விஜய்கிட்ட டீலிங் பண்ணிவிட்டு அவர் பிரச்சாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அரசியல் லாபம் அடையலாம் நினச்சேன்னு நாங்கள் தமிழக மக்கள் விட மாட்டாங்க. அதையும் நான் சொல்கிறேன், இந்த வேலைலாம் நடக்கும். விஜய் அப்படியே ஆஃப் பண்ணி விட்ருங்க. காப்பாற்ற முயற்சி தமிழக அரசு செய்யக்கூடாது. ஏன்னா எதிரியாக உருவாகிட்டு வரான், அதோட என்ன ஆளை விட்டா போதுங்க, நான் படத்தை தான் திரிசாவோட நினச்சி டான்ஸை போட்டுட்டு போயிட்டே இருக்கேன், என்னை ஆளை விடுங்கன்னு சொல்லி ஒதுங்க வாய்ப்பு இருக்குது. அவன் போனாலும் சரி தான். இந்த உயிரிழப்புக்கு யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? என்ன மாவட்ட செயலாளர் மட்டும் வழக்கு பதிவு பண்ணினா போதுமா? விசாரணை ஆணையம் வரணும். மரக்காணம் கலவரத்தில் 50 கோடி ரூபாய் நஷ்டஈடு பாமக மேலே விதித்தாங்க, 50 கோடி ரூபா. அதே போல் இந்த விஜயுடைய கரூர் விஜயத்தின் மூலமாக ஏற்பட்ட உயிரிழப்புக்கும் அங்கே நடந்த கலவரத்துக்கும் நஷ்டஈடாக 100 கோடி ரூபாயை தமிழக அரசு இவர்கள் மீது விதிக்கணும். அந்த 100 கோடி ரூபாயை அவன்கிட்ட விஜய்கிட்ட இருந்தே வாங்கி அதை தமிழக அரசே தன் கைப்பட அந்த மக்களுக்கு நஷ்டஈடாக கொடுக்கணும். இந்த நிகழ்ச்சியில் வந்து இந்த விபத்து நிகழ்ச்சியில் வந்து மருத்துவர்களுடைய சேவை ரொம்ப முக்கியமானது. மருத்துவ செவிலியர்கள், அசிஸ்டன்ஸு, அதெல்லாம் நல்ல சமூக ஆர்வலர்கள்லாம் ரொம்ப ஒளி வந்திருக்காங்க. அந்த வேலுசாமிபுரத்தை சேர்ந்த அந்த பகுதி மக்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அந்த மக்கள் வந்து முழுசாக நின்று அந்த உயிர்களை போராடி 111 பேரை வந்து வெவ்வேறு ஹாஸ்பிட்டல்ஸ் தூக்கிட்டு ஓடிக்கொண்டு காப்பாற்றியிருக்காங்க. அந்த மக்களுக்கெல்லாம் இறைவன் அருள் புரிட்டு நான் கேட்குறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் வந்து அவருக்கு வயது 74 வயது. அதில் யோசிச்சு பாருங்கள், நம்மளாலேயே சில நேரங்களில் வேலைக்கு போயிட்டு வந்து படுத்தோம்னா நினைக்க முடிய மாட்டேங்குது. நைட்டு நள்ளிரவு வருது, உடனடியாக இம்மிடியேட்டாக அவரை நைட்டே ஃப்ளைட்டு பிடிச்சி வராரு. திருச்சிக்கு வந்து 2:10 அங்கேருந்து அப்படியே நான் ஸ்டாப்பாக கிளம்பி நேராக கரூருக்கு வராரு. கரூருக்கு வந்து உடனடியாக இறந்த உடல்களுக்கு மஞ்சளி செலுத்துகிறாரு, அங்கே அறிவிப்பு செய்கிறாரு. அதை அரசு எந்திரங்களையும் முடுக்கி விடுறாரு. அவருக்கு வயது என்ன, எவ்வளோ மனசு உடல் அலுப்பு இருக்கும். மனசு ஒரு சொல்கிறாரு, நான் இப்போ வந்து பேசினா அது அரசியல் ஆயிரம், பேச விரும்பலை, நாகரிகமாக பேச தெரிஞ்சுக்குங்க. நாகரிகம்னா என்னன்னு சொல்லி விஜய் நீ தெரிஞ்சுக்கிட்ட. நீ எல்லாம் உன் வயசுக்கு நீ எல்லாம் பப்பா, பொலிட்டிக்கலில் பப்பா. நீ அவரை பார்த்து மிஸ்டர் அங்கிள் ஸ்டாலின், மிஸ்டர் ஸ்டாலின், டேய் இதெல்லாம் கால கொடுமைன்னு நாங்கள் பேசணும். கால கொடுமை, புரியுதா? எல்லாம் மிஸ்ஸால் அடி உத வாங்கி வந்து ஆட்கள், புரியுதா? கலைஞர் வந்து ஸ்டாலின் வந்து சிறையில் இருக்கும்போது கேட்குறாரு, எப்படிப்பா இருக்க, என்னையை விட்டுருங்க, என் தொண்டர்கள், உங்கள் தொண்டர்கள், திராவிட முன்னேற்றங்கள் தொண்டர்கள் நல்லா இருக்கணும், அவங்க நலன்தான் எனக்கு முக்கியம், அவங்க நல்லா இருந்தால் நான் நல்லா இருக்கேன்னு தனக்கு பட்ட அடியை கூட தகம்பட்ட சொல்லாமல் மறைச்சால் தான் யார்? இன்றைக்கு இருக்கிற திமுகவுடைய தலைவர் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். திமுக எங்களுக்கும் பெரிய அப்படிலாம் இருக்கான்னு கிடையாது. நடந்த சொல்லணும். அறிவும் திறமையும் இருந்தால் அந்த அறிவும் திறமையை பாராட்டணும். நிச்சயமாக தமிழக முதல்வர் ரொம்ப 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 ஜென்டிலாகவும் நாகரிகமாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சின்சியராகவும் செயல்பட்டுருக்காங்க. அவருக்கு தமிழகத்தின் சார்பாக மனிதநேய மக்கள் முன்னேற்ற சார்பாக நன்றியை செலுத்துகிறேன். தமிழகத்துக்கு இனி இதுபோல் நிகழ்ச்சி நிகழ்வு நடக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்கிட்ட கேட்டால் இந்த மாதிரி நடிகர்கள் விசிட் பண்ணுற இடத்துக்கெல்லாம் வந்து மக்கள் கண்மூடித்தனமாக போகாதீங்க. அரசுமே வந்து பொது வெளிகளில், பொது மைதானங்களில் தான் இவங்களை விடணும், ப்ரைவேட் மைதானங்களில் தான் விடணும். அவங்க வந்து நடத்தக்கூடியவர்களுக்கு வந்து எல்லா ஆம்புலன்ஸு, வாட்டர் ஃபெசிலிட்டிஸு, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸு, தீயணைக்கும் படை பொறுப்பு எல்லாமே 100% உறுதி செஞ்ச பிறகு தான் அனுமதி கொடுக்கணும். இல்லைன்னு சொன்னால் தமிழக மக்கள் உயிரிழப்புக்கு அரசு அதிகாரிகள் நீ காரணமாகிடுறீங்க. நீங்கள் அவன் அரசியல் பேசுவான், திமுக ஆட்சி வந்து தொல்லை கொடுக்குன்னு சொல்லிடுவாங்கிறதுக்காக பயந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தெருக்களெல்லாம் கொண்டு அனுமதி கொடுத்துருக்கீங்க. கொடுக்காதீங்க. என்ன செஞ்சிருவாங்க? என்ன செய்ய முடியும்? மக்கள் உங்கள் பக்கம், ஆட்சியாளர் பக்கம், காவல்துறை பக்கம், மக்கள் மருத்துவர்கள் பக்கம், மக்கள் அரசு இயந்திரங்கள் பக்கம் நாங்கள் இருக்கிறோம். விஜய்க்கு சரியான முற்றுப்புள்ளி வையுங்கள். விஜய் நல்ல தலைவரும் அல்ல, நல்ல அரசியல்வாதியும் அல்ல, ஒரு போலியான நடிகன். போலியான நடிகன் தான். நெஞ்செல்லாம் வலிக்க தான் செய்யும். ஏன் வலிக்காது? நீ நல்லவனாக இருந்தால் அந்த இடத்துல பேட்டிலையாவது ஏர்போர்ட்டில்னு சொல்லிட்டு போயிருக்கணும். எனக்கு தலை சுற்றுது, மயக்க வருது, என் கண் முன்னாடி என் நெஞ்சில் குடியிருப்பவர்கள்னு சொல்லுவிய, அந்த நெஞ்சில் குடியிருக்கலாம் சரிஞ்சு மடிகிறாங்க, ப்ளீஸ் எனக்கு வார்த்தைகள் வரமாட்டோம் சொல்லிட்டு போயிருந்தா கூட எனக்கு ரொம்ப ரொம்ப சரியான வார்த்தை தான் அது. ஆனால்
சத்தெல்லாம் தப்பிச்சம் முளைச்சின்னு ஓடி போயிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு வழக்கறிஞரை வச்சு நீங்கள் என்ன செய்கிறீங்க, வழக்கறிஞர்களை வச்சு நீங்கள் பேட்டி கொடுக்குறீங்க. தமிழக மக்களே விழித்து கொள்ளுங்கள், தமிழக இளைஞர்களை விழித்துக்கொள். சினிமாக்காரன் முன்னாடி அலையாத பைத்தியம். உனக்கு சுயமரியாதை என்னன்னு முதல்ல படி. சுயமரியாதை என்றால் படி. நான் யார், எனக்குள்ள கண்ணியம் என்ன, மனித படைப்பில் நான் எதில் கீழே, அவனை விட நான் எப்படி கீழே தாழ்ந்துட்டேன், எப்படி ஒரு நடிகன் எனக்கு மாபெரும் தலைவனாக, தலைவனில் வெறி பிடித்த மாபெரும் தலைவனாக. எனக்கு எல்லாமே எங்கள் அண்ணா தான், எல்லாமே எங்கள் அண்ணா தான், என் புருஷனுக்கு மேலே. என்னடா என்ன பிள்ளைகளா, பொம்பளை பிள்ளைகளா, வார்த்தைகளாக பேசுனீங்க. தமிழகம் நாகரிகமான சமுதாயம் இல்லையா? இப்படி ஆகிட்டீங்களே. தாய்மார்களே பச்சை பிள்ளைகளை தூக்கி தயவுசெய்து எங்கேயும் போகாதீங்க. ஊரே போது நானும் போகிறேன்னு போய் மாட்டிக்கிட்டீங்களே பிள்ளைகளா, மாட்டிக்கிட்டீங்களே தாய்மார்களே. குழந்தைகள்லாம் எங்கே இப்போ? உங்கள் செல்வங்கள் உங்கள் கையில் இல்லையே. கொஞ்சம் நேரத்தை தகனம் பண்ணிடுவான். இந்த கை வெறுமனே ஆயிரும். இறைவன் தான் உங்களுக்கு பொறுமையை தரணும். ஆக உயிரிழந்த குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம். உங்கள் மனசு அமைதியடைய நாங்கள் இறைவன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறோம். சபதம் எடுங்க, தமிழகமே சபதம் எடுங்கள். இந்த நடிகனுக்கு பின்னால் அணிவகுக்க மாட்டோம், இவங்களை துரத்தி அடிப்போம். மூளைச்செலவு இளைஞர்களை சினிமா மூலமாக மூளைச்செலவை செய்து திரையில் காண்பதெல்லாம் நிஜம் என்று நம்ப வைத்த இந்த நடிகர்களுக்கு பின்னால் இனி அணிவகுக்க மாட்டோம் என்ற தமிழகமே நீ உறுதிமொழியிடு. 39 உயிர்கள் இழப்பை நீ உண்மையிலேயே எல்லாரும் துக்கம் கொண்டாடுவது உண்மை என்றால் இந்த தவகவுடைய தலைவர் விஜய் தகுதியற்ற என்பதை நீங்கள் நிரூபித்து காமிக்கணும். எனக்கு இதுக்கு மேலே நிறைய பேசணும்னு தோணுது. நீண்ட நேரம் பேசினா கோவத்தில் வார்த்தைகளை கொட்டிடணும் பயத்தில் என்ன செய்கிறேன், என் உரையை நிறைவு செய்கிறேன். மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் தமிழக அரசுக்கும் காவல்துறை, மருத்துவத்துறை, மற்ற அமைச்சர்கள் பெருமக்கள், இன்னும் உண்மையாக செயல்பட்ட ஊடகத்துறை நண்பர்கள், சோசியல் மீடியாவில் உமாபதி மாதிரி ஆட்கள்லாம் ஆரம்பத்திலேயே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவர் ஜீவ சகாப்தன் போன்றவர்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப டேஞ்சராக போய்கிட்டு இருக்கு, எங்கே போய் முடியுமோ தெரியல, தற்கொலை கூட்டம் சொன்னாங்க. கடைசியில் சொன்னதெல்லாம் அவங்க வாயில் சீனியல்லி போடணும்னு சொல்லுவாங்கள்ல, வாயில் சீனியில் போடுற மாதிரி ஆகிப்போச்சு. ஆனால் உயிரிழந்த குடும்பத்திற்கு அந்த குழந்தைகள், இறந்த குழந்தை உடல் மேலே மண் அள்ளி போட வச்சாச்சு. பனையூரில் போய் படுத்துக்கிட்டார். தமிழக மக்களே விழித்தெழுவோம். நல்ல கல்வி என்பது சரி தவறை காண தெரியணும். போலிகளையும் மாயிலும் சிக்கிக்கொள்வது நல்ல கல்வி அல்ல. போடுற சட்டையை செலக்ட் பண்ணி எடுக்கிறோம். சாப்பாட்டில் நல்ல டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு நினைக்கிறோம். குளிக்கிற சோப்பில் கூட நல்ல சோப்பை தேர்ந்தெடுக்கிறோம். ஒரு நாட்டுக்கு தலைவனை யாரை தேர்ந்தெடுக்கணும்னு உனக்கு தெரிய வேண்டாமா? நல்லதை முடிவெடுப்போம். இந்த விஜய் என்ற மாயை நம்ம கிழித்தறிவோம். நன்றி.